இந்த நபர் மூலமா சாயப்பா உங்களிடம் வந்தாரு. உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கு அப்புறமும் நீங்க மாறலைன்னா அது பெரும் ஆபத்து உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது. முதல் அடி மரண அடி. முதல் அடி மரண அடி. அடுத்த அடி இருக்கே, அது நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கான அடி. புரியலையா? கேட்டாதானே புரியும். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. முடியல அப்படின்னா முடியும்னு அங்க அர்த்தம் இங்க இருக்குது. அப்ப முடியுன்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு இல்லைன்னா உங்க வாழ்க்கையை இன்னமும் நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுக்கிட்டவன் கிட்ட தான் அந்த ஆபத்து வராமல் இருக்கும். இப்பயும் உங்களுக்கு புரியலன்னா ஆபத்து கூட சேர்ந்து வாழ பழகிக்கோங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, கடவுள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாயப்பா நிறைய எச்சரிக்கை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்றத எத்தனை பேர் உணர்ந்துக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சாய்ராமுடைய கண்ணீர் கதை. அவங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை அலட்சியப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் மீளவே முடியாத ஒரு நிலையில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நோயோடைய ஆதிக்கம் அளவுக்கு மீறி அவங்களுக்கு போயிடுச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இடத்துல எச்சரிக்கை சாயப்பா கொடுத்துருக்காரு. ஸோ எந்த எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய சந்தோஷம் ஒன்றே குறிக்கோள், மற்ற எதையுமே புறந்தள்ளி அவர் வாழ்ந்த வாழ்க்கை அதிகபட்சம் 8லேருந்து 10 வருஷம்தான் அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிது. பட் இப்போ அவரோட நிலைமை ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இன்னைக்கு அவர் சொல்ல நான் கேட்க எனக்கு பெரிய அழுகையே வந்து சேர்ந்தது. நல்லா வாழக்கூடிய ஒரு வயசு, இந்த வயசில் இப்படிப்பட்ட விஷயங்களால் அவர் துக்கப்பட்டு துன்பப்பட்டு மீள முடியாத துயரத்தில் அவர் வாழ்க்கையை இன்னைக்கு. ஸோ இப்போவும் அவருக்கு நம்பிக்கை நம்ம கொடுத்துருக்கோம், கொடுக்காமலாம் இல்லை. ஆனால் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. உங்களில் யாராவது உங்கள் சொந்தங்கள், உங்கள் பந்தம், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவுகள் யாராக இருக்கட்டும், யாராவது தொடர்ந்து உங்ககிட்ட இதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை உதாசீனப்படுத்தாதீங்க. உதாசீனம் செய்யாதே. உதாசீனம் செஞ்சால் வாழ்க்கை அத்தனையும் முடிஞ்சு போயிடும்.
கடவுள் அடுத்தவங்க மூலமாக வார்னிங் கொடுக்கறதுக்கு எதுக்குன்னா அது கிரேஸ் பீரியட். உனக்கு இப்போவும் ஆப்ஷன் இருக்குது உன் வாழ்க்கையை மாற்ற. ஆனால் இப்பையும் நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கல அப்படின்னா இனி வார்னிங் கிடையாது, முழுக்க முழுக்க என்னது பனிஷபிள் தான். அதுக்கப்புறம் நீ கடவுளை குறை சொல்லி அர்த்தமே இல்லை. இன்றைக்கி அந்த சாய்ராமா தான் சொன்னாங்க. எத்தனையோ நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க, எச்சரித்தாங்க. அன்பே சாய் ஆடியோவையும் நான் அடிக்கடி பார்க்கலனாலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்க்குறவன் தான் நான். ஆனாலும் பல விஷயத்தை நான் அலட்சியப்படுத்தினேன். ஸோ கடவுள் நேரடியாக வந்து பேச மாட்டார். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க மூலமாக தான் பேசுவார். அதை நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என் குடும்பமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிச்சயமாக இதை வந்து ஒரு பதிவு நீங்கள் அன்பே சாய் குடும்பத்துக்கு கொடுக்கணும். அடுத்தவர்களோட சொல்லுக்கு அலட்சியப்படுத்ததால் வாழ்க்கையை நாம் தொலைச்சிடுவோம். சிலதை தொலைச்சதை கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் தொலைச்சதை அத்தனையும் கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி இருக்கும், 1 இயர் இருக்கும், சாரி ரீசெண்ட் இல்லை. ஸோ விஷ்ணு சாய்ராம் வந்து நாய் துரத்துதுன்னு சொல்லி மொபைலில் போட்டார். மறுபடியும் அந்த இடத்துக்கு போனால் மொபைல் கிடைக்காது. ஸோ தொலைச்சதெல்லாம் கண்டுபிடிக்க சான்ஸ் கிடையாது. என்னமோ அது வந்து நம்ம சிஸ்டர் வந்து ஃபாரினர் இருக்காங்க, அவங்க வந்து அப்பாவுக்காக அந்த மொபைல் கொடுத்தாங்க. அப்பா வந்து நமக்கு கொடுத்தாங்க. அப்போ தான் நமக்கு தோணுச்சு, நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா எதுவுமே செரிமானமே ஆகாது அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு பாடத்தை கடவுள் கொடுத்துட்ருக்காரு. இப்போ தொலைஞ்சு போனதுக்காக வருத்தப்படலை, நமக்கு ஃப்ரீயாக எதுவும் நிலைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சாய்ப்பா சொன்னதை மட்டும்தான் ஒரு பாடமாக எடுத்தோம். இப்போ தொலைஞ்சதெல்லாம் கிடைக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஒன்ஸ் தொலைஞ்சிடுச்சா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் தொலைக்காமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தான் இருக்கணும். அப்போ நம்ம தொலைச்சிட்டு வந்து நீங்கள் நிற்கக்கூடாது. ஏன் தொலைச்ச? கவனம் இல்லாமல் நீ தொலைச்சிருக்க. ஸோ பொருள் போனால் வாங்கிக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம். இப்போ நான் மொபைல் இல்லைன்னா வேறு மொபைலே இல்லையா நாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். அப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டா எல்லாமே போச்சு. இதெல்லாம் போகுது தெரியுமா? காலம், நேரம், வீண் அலைச்சல். ஸோ நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய மதிப்பு, நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அத்தனையும் நாசமாயிடுச்சு. ஏன்னா வாழ்க்கையை தொலைச்சிட்டா அத்தனையும் போச்சு. ஸோ இந்த வாழ்க்கை ஒரு தரம், அதாவது இந்த ஜென்மத்துக்கு இந்த வாழ்க்கை ஒரு தரம். அடுத்த ஜென்மம் கடவுளோட கணக்கின்படி நாம் எங்கே பிறப்போம், எப்படி பிறப்போம், யாராவது சொல்ல முடியுமா? ஸோ சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளோட கணக்கு அது வேறு. அதை போய் நம்ம தொல்லை செய்யவும் முடியாது. அதை அறிஞ்சிக்கணும்னு முயற்சி பண்ணால் நாம் பைத்தியமாயிடுவோம். ஸோ அது நமக்கு தேவை இல்லாதது, விட்டுடுவோம். அப்போ இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையை எப்படி உருவாக்கி வச்சுருக்கோம்? தொலைச்சோமா, தொலைக்கலையா? மற்ற பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினோமா, இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் நீ உன் வேலையை பாருன்னு சொல்லி நமக்கு நல்லது சொல்கிறவங்களை அவமானப்படுத்தி அனுப்பினோமா? நான் நிறைய அவமானப்படுத்தியிருக்க. பெற்றவங்க சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்க சொல்லுவாங்க. ஸோ நிறைய அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் நான் தப்பிச்சிட்டேன் கடவுளோட ஆசீர்வாதத்தால். ஸோ தப்பிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்களும் சொல்கிற தப்பிக்கணும், தப்பிச்சு தான் ஆகணும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்களா சில வார்த்தைகளை? எத்தனை பேர் எனக்கு நல்லது சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் உதாசீனப்படுத்தி இன்னைக்கு வாழ்க்கையில்
ஒரு மோசமான துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்க? பதில் மட்டும் சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினது கடவுள் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை நீங்கள் மீறினதுக்கு சமம். கடவுளோட எச்சரிக்கையை நீங்கள் மீறினதுக்கு சமம். அப்போ கடவுளோட எச்சரிக்கையை மீறினா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, ஒரு போலீஸ் இருக்கார், அவர் டிராஃபிக் போலீஸ் இருக்கார். அப்போ அவருடைய சில சட்டத்திட்டத்தில் நாம் மீறினா என்ன ஆகும்? பனிஷ் பண்ணுவார் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டம். ஸோ லாபம் இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நஷ்டம். அந்த நஷ்டம்தான் இங்கே கிடைக்குது. அப்போ கடவுள் இவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் மீறணும், அதனால் துன்பங்களை அனுபவிக்கிறோம். அன்பே சாயில் ஆடியோ கொடுக்கறதுக்கு காரணம் உங்கள் மனசில் போய் உட்காந்து நிறைய விஷயத்த மாற்றணுன்றதுக்காக தான். மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படலை, ஆனால் நம்ம வாழ்க்கை மாறணும்னு நினச்சி நம்ம அன்பே சாய் ஆடியோவை கேட்குறாங்க இல்லையா, அத்தனை பேரோட வாழ்க்கையையும் சாய்ப்பா மாற்றணுன்றது தான். அப்போ அவர் மாற்றுவாரா மாற்ற மாட்டார்ன்றது யாரோட கையில் இருக்குதுன்னா, எக்ஸாக்ட்லி உங்கள் கையில் தான் இருக்கு, வேறு யார் கையிலையும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாமல் விட்டதால் இன்னைக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரண கர்த்தாவா நாம் இங்கே இருக்கிறோம். ஆனால் மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது நாம் எவ்வளவோ ஒரு படி மேலே. ஏன்னா இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாய்ப்பாவோட குழந்தைங்களுக்கோ என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஸோ இந்த நடக்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் நம்ம தான் காரணமா அப்படின்னு நாம் பல விஷயத்துக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறோம். இந்த பொறுப்பு ஏற்றுக்க தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தெளிவுகள் கிடைக்குது. ஒரு சைராம் கூட சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க, நான் பின் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் 2 நாளைக்கு முன்னாடி. பல விஷயங்கள் என்னை சுற்றி நடக்குது, ஆனால் இந்த அன்பே சாய் ஆடியோவில் கேட்காம இருந்தேன் அப்படின்னா நான் பழைய மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ அன்பே சாய் ஆடியோவை சாயப்பா உங்கள் மூலமாக கேட்க நீங்கள் சொல்ல நாங்கள் கேட்க பல விஷயங்கள் நாங்கள் உடன்பட்டு இருக்கோம். யாரெல்லாம் எங்களை கேவலப்படுத்தி பேசுனாங்களோ அந்த இடத்துல அன்பே சாய் சொல்லுச்சு, அமைதியாயிரு, கோவப்படாத, மனதார ஏற்றுக்கோ. இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னதால் அமைதியாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் எங்களை வெறுத்தாங்களோ, எங்கள் மேலே கோவப்பட்டாங்களோ, அவங்க தன்னுடைய தவற உணர்ந்து எங்களிடம் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அன்பே சாய்ப்பா மாற்றிருக்காரு அப்படின்னு. எங்க எவ்வளோ பெரிய வெற்றிங்க இது! உங்களுக்கு சாதாரணமாக இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த முதல் வெற்றியை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அடுத்த வெற்றி ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த வெற்றி கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நம்ம போன வாரத்தில் ஒரு ஆடியோ சொல்லியிருந்தோம், முதல் அடி மிகப்பெரிய அடியாக இருக்கும், நமக்கு வழுக்கி விடும். பல பேர் அடிப்பாங்க, பல பேர் காலவாரி விடுவாங்க, பல பேர் ஏமாற்றுவாங்க. கர்மா அப்படியே பயங்கரமாக எப்படி இருக்கும், எரிமலை மாறி வெடிக்கும். அதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம அந்த அடி எடுத்து வைக்க மாட்டோம். ஆனால் முதல் அடி எடுத்து வைக்கிற ஒரு மனுஷனுக்கும் சரி, அவன் வெற்றியை அங்கே அவன் உறுதிப்படுத்திட்டான். அவனுடைய வெற்றியை அவன் அங்கே உறுதிப்படுத்துகிறான். ஸோ அடி நமக்கு மரண அடி. அந்த அடியை எடுத்து வச்சுட்டு 2வது அடிக்கு கால் வைக்கக்கூடிய அந்த கேப் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்கள் வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க.
முடிஞ்சிடுச்சு. லைஃப் சந்தோஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட கர்மாவை தூக்கி எறிங்கப்பா. கர்மா என்ன பெரிய கர்மா? தீ வச்சு கொளுத்தலாம் நம்ம கர்மாவை. ஆனால் முதல் அடி வரைக்கும் தான் அது வேலை செய்யும். ரெண்டாவது அடி அடக்க ஒடுக்கமாக போயிடும். ரோட்டில் நம்ம நடக்கிறோன்னா நாய் துரத்தும். நாம் 10 அடி பாய்ஞ்சா அது 20 அடி பாயும். இப்போ நீங்கள் எந்த அடியும் பாய வேண்டாம். திரும்பி நில்லுங்க, கையை ஊங்குங்க. அது எங்கே போய் நிற்குதுன்னு அதுக்கே தெரியாது. அவ்வளோதான். இவ்வளோதான் கர்மா. ஸோ நீங்கள் திருப்பி நின்று ஒரே ஒரு மிரட்டல், அவ்வளோதான். அதை அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எந்த நாயையும் எந்த உயிரினத்தையும் அழிக்கிறது நம்ம நோக்கம் இல்லை. திருப்பி ஒரே ஒரு பார்வை இல்லை, ஒரே ஒரு கை அசைவு, அதுக்கப்புறம் அந்த நாய் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ முதல் அடியில் தான் கர்மா போட்டு அழிக்கும். இப்பயே சொல்கிறேன், வலி இருக்கும், ஆனால் உயிரும் இருக்கும். ஸோ உயிருக்கு உத்தரவாதம் இங்கே இருக்குது. ஏன்னா கடவுளோட குழந்தைய ஆயிடுச்சே நீங்கள். அவர் உத்தரவாதம் கொடுக்காம போயிடுவார் அவர். ஸோ இருக்கும். இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள், ரொம்ப முடியலன்ற முடிவுக்கு நீங்கள் ஏன் வரீங்க? யார் வர சொன்னா? முடியலன்ற முடிவுக்கு நீங்கள் வரதே ரொம்ப தப்பு தானே. இதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். ஸோ எங்கெல்லாம் முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதோ அங்கே எல்லாம் முடியும் அப்படின்ற அர்த்தமும் அங்கே இருக்கு. இதுக்கு மேலே வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க, இதுக்கு மேலே தான் வாழ முடியும். சாயப்பாவை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஈஸி, கடவுளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஈஸி, வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய பலத்தை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஈஸி. இதை புரிஞ்சிக்காதவங்களுக்கு வாழ்க்கை வச்சு செய்யும். அப்போ இது புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி. புரியுறன்னா முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். அப்படிப்பட்ட நிலையில் இங்கே யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனே சரி பண்ணுங்க. வாழ்ந்தா மூச்சு போனா போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக். இது எந்த படத்தில் எந்த ஹீரோ சொன்னார்னு எனக்கு தெரியாது. வாழ்ந்தா மூச்சு போனா போச்சு. மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை, மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் வாய்ப்பு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூச்சு நிற்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூச்சு நிற்கும். ஏன் மூச்சு நிற்கும்? உங்கள் மூச்சு நிற்கும். இது நெகட்டிவ் கிடையாது, உண்மை. எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. நான் செத்தா கூட ஃபீல் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் வரதா போகிறோம். எங்கே போயிட போகிறோம்? எங்கே போக முடியும்? திரும்ப இங்கே தான் வரணும். திரும்ப இந்த சொந்தங்கள் கூட தான் நம்ம இருக்கிறோம். இப்பயும் சொல்கிறேன், போன ஜென்மத்தில் இருந்தோம், பேசணும். பேசாமலாம் இங்கே இல்லை, இருந்தோம், நிச்சயமாக இருந்தோம். நான் 200% நம்புகிறேன். ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே நடக்குது. சில பேர் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு அன்பு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் அந்த பந்தம். இப்போ எல்லார் மேலேயும் அந்த அன்பு இருக்குதுன்னா ஏதோ ஒரு பெரிய அளவில் நம்ம வாழ்ந்திருக்கோம். நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா போன ஜென்மத்தில் நான் கெட்டதை கூட செஞ்சுருக்கலாம். அப்போ நல்லது செய்ய சொல்கிறதுக்காக கூட எனக்கு இந்த பிறவி இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இங்கே நடக்குது. நான் ஏன் இவ்வளோ தூரம் உட்காந்து பேசுகிறேன்? ஏன் ஒரு நாளைக்கு 5 ஆடியோ 6 ஆடியோ கொடுக்குறேன்? ஏன் தொண்டை வலிக்கிற அளவுக்கு ஏன் கொடுக்குறேன்னா போன ஜென்மத்தில் நிறைய கெட்டதை பண்ணி நிறைய பேரை நான் அழிச்சிருக்கேன். உண்மை. இதை நான் வெட்கப்படலை. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் நல்ல வழிக்கு போகணும்னு கடவுள் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நீ போன ஜென்மத்தில் நல்லவர்களை அழிச்ச,
இந்த ஜென்மத்தில் நீ நல்லவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கிறதுக்காக தான் உனக்கு இந்த பிறப்பு. அதுதான் எனக்கு கொடுத்துருக்கார் சாயப்பா. இல்லைன்னா நானும் சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஸோ 2015 சான்ஸே கிடையாது. இப்படிலாம் இருக்குன்னு தோணுமா? இல்லை. ஸோ எப்பயுமே இல்லை. அப்போது நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ காரண காரியம் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. சூரியன் என்ன கண்ணா பின்னான்னு உதிக்குதா? பிடிச்ச திசையில் உதிக்குதா? அது எந்த திசையில் பிடிக்குதோ அந்த திசையில் அது எந்த திசையில் உதிக்கணுமோ அங்கே உதிச்சு தான் ஆகணும். நீ பிடிச்சிருக்குதா பிடிக்கலையான்றது விஷயம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே காரண காரியம் இதான் கணக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. கணக்கை தாண்டி எதுவுமே இல்லை. ஸோ அதே கணக்கு தான் இங்கே இருக்குது. அப்போ கடவுள் ஒரு மனுஷன் மூலமாக உனக்கு நிறைய விஷயத்த சொல்கிறாருன்னா நீ எச்சரிக்கிறாரு. நீ மாறலன்னா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை இன்னமும் மோசமாக போகும். ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு வாரமாக யார் என்னென்ன உங்ககிட்ட சொன்னாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கடவுள் இந்த 7 நாளுக்கு முன்னாடியே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 7 நாட்களுக்கு முன்னாடி. இந்த நாட்கள் கூட நான் ஏன் சொல்கிறேன்னு தெரில. 7 நாட்களுக்கு முன் கண்டிப்பாக ஒன்று 7 நாட்களுக்கு முன்னா இருக்கும், இல்லை 7 நாட்களுக்குள்ளே இருக்கும். முன்னாடி இருக்கும், இல்லை பின்னாடி இருக்கும். உங்களுக்கு சட்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கடவுள் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாருன்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து அன்பே சாய் குடும்பத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். யாரெல்லாம் நல்ல விஷயத்தை இதை பண்ணாதன்னு சொன்னாங்களோ அதை இன்னமும் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களை காப்பாற்ற முடியாது. அதை உடனே நிறுத்துங்க. நிறுத்துனா கண்டிப்பாக இப்போ நீங்கள் சேஃபாக தான் இருப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா